தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜ்ஞா சர்வவ்யாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதான கலியுதயம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு இந்திரனை கூப்பிட்டு ஆர்டர் போட்டிருப்பார். இந்திரனை கூப்பிட்டு ஆர்டர் போட்டிருப்பார். இந்த சேனலில் அது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். அது முக்கியமானது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் யாருக்கு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி யார் வேணால் பார்க்கலாம், யார் சொல்கிறதையும். ஆனால் இதை பார்க்குறதுக்குன்னா நீங்கள் ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் பார்க்க முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியாது. இது ஸ்ரீ கணேச சர்மா அவருடைய உபன்யாசத்துலேருந்து எடுத்த ஒரு இன்சிடெண்ட்டு. மகாபெரிவா விஜய யாத்திரையில் இருந்திருந்தார். அப்போ நாகப்பட்டினம் பார்த்து போயிட்டே இருக்கார் நடந்து. அப்போ அங்கே நீலாயதாட்சி அம்மன் சமேத காயரோகண சுவாமி கோவில், பரமேஸ்வரனோட கோவில் தான் அங்கே இருக்குது போல இருக்குது. அங்கே ரொம்ப வருஷமாக மழையே இல்லை. அந்த கோவிலோட தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. அந்த தெப்பக்குளத்தில் தெப்ப உற்சவம் நடக்காமல் இருக்குது ரொம்ப வருஷமாக. அது அவளுக்கு ஒரு பெரிய குறை. அதனால் இவர் அங்கே போய் என்ன கேம்பில் போய் சேர்ந்தாரோ, இந்த கேம்புக்கு அந்த கோவிலை சேர்ந்தவா அந்த ஊர் ஜனங்களில் கொஞ்சம் முக்கியமானவெல்லாம் கிளம்பி அவளுடைய குறையை பெரியவா கிட்ட சொன்னாலாம். இந்த தெப்போத்சவமே நடக்காமல் இருக்குது, அந்த குளமே காஞ்சி போய் பாலமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு அவளை சொன்னாலாம். முதல்ல மழை பார்த்தா அங்கே நம்ம பார்த்தா நாகப்பட்டினத்தில் மழையாக புழிஞ்சுன்னு கிடக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம அதை பார்த்துக்கணும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சா தான் நாங்கள் மழை பெய்யும். அது பெய்யறதுனா சாதாரணம் கிடையாது. பெரியவாடி அனுகிரகம் இல்லைன்னு நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் அங்கே தெப்போத்சவம் எல்லாமே நடக்காமல் இருக்குது. பெரியவா வந்த சமயம் தெப்போத்சவம் நடக்கணுமே, அதுக்கு தானே பெரியவாளே அங்கே போயிருக்கு, பரமேஸ்வரனே போயிருக்க சான்ஸ் இருக்குது. அது என்னோட கணிப்பு. அது இல்லைன்னா அவர் அந்த வருஷம் இல்லாமல் அவர் அப்புறம் மழைலாம் வருண பகவான் கொடுத்த பிறகு அவர் போயிருக்கலாமே என்னைக்காது. அப்படின்னா பெரியவா போகிறப்பற அந்த சமயம் வரவழைக்கணும். பெரியவா அப்படியே பரமேஸ்வரனுக்கு கீழே தானே வருண பகவானே இருக்கார். அதனால் அந்த வருஷம் அவர் அங்கே போயிருக்கலாம், அதுதான் தோன்றது. அங்கே போனவுடனே பெரியவா என்ன பண்ணலாம், சரி கிளம்பி அவர் ரொம்ப வருத்தப்பட்டதுனால பெரியவா கிளம்பி அந்த குளத்துக்கு போனாராம். குளத்தில் பெரிய குளம்பலம் இருக்குது. அதை இறங்கி உள்ளே நடந்து போயிட்டே இருந்தாராம். பெரியவா மட்டும் தண்டத்தை எடுத்துகிட்டு உள்ளே போனார். கூட யாருமே போகலை, அவர் மட்டும் போனார். போய் ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுண்டாராம். நின்றுண்டு கண்ணை மூடிண்டு தண்டத்தை கையில் பிடிச்சிட்டு வானத்தை பார்த்தாராம். அப்புறம் கீழே பூமியை பார்த்தாரு. கண்ணை மூடிண்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்திருக்காரு. ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் தான். இவாளம் தான் சொல்லுவாள் 2 வாரம் இருக்கணும், 10 நாள் இருக்கணும், கணத்துக்குள்ளே மூழ்கி. அதெல்லாம் மற்ற பேருக்கு, பரமேஸ்வரனுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இதில் தெரியும். இந்த மாதிரி விஷயம் பெரியவா நினச்சானா உட்காந்த இடத்துலேருந்தே வரவழைச்சிருக்கலாம். இருந்தாலும் அவர் ஏதோ ஜபம் பண்ணுற மாதிரி காமிக்கிறதுக்காக தான் போயிருக்கலாம்னு எது என்னோட கணிப்பு. பெரியவா நினச்ச இடத்துலேருந்து சொல்லிட்டாருன்னா அங்கே மழை பெஞ்சிருவாங்க. ஆனால் பெரியவா தானே போய் ஏதோ தன்னுடைய தியானத்தினால இப்படி தானே சொல்லுவாள். உங்களுக்கு மற்ற பேர்லாம் சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். பெரியவா தியானம் பண்ணால் ஏன்னா அதுக்கு சொல்ல மாட்டேன் நான். பெரியவாளுக்கு எங்கே தியானம், பெரியவாளே தியானம் தான். பெரியவாங்கிட்ட பரமேஸ்வரனுக்கு அப்புறம் என்ன ஒன்றும் தியானம் ஒன்றும் வேண்டாம். ஆனாலும் பெரியவா தான் தியானம் பண்ணால் தான் வந்ததுன்னு காமிக்கிறதுக்காக போயிருப்பாருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே விழுந்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு மேலே இப்படி பார்த்துட்டு இப்படி இறங்கி இப்படி வராலாம். வந்தால் சும்மா வந்துடுமா மழைலாம், நம்ம போய் தியானம் பண்ணி பார்ப்போம். பெரிய வாழலாம் இங்கே நடந்துடும், ஒன்றும் நடக்காது. இம்மீடியட்டாக மின்னல் அடிக்கிறது தான், இடி இடிக்கிறது தான், போட்டு அடித்து நிமித்திற்கு மழை வந்துடுது. கட 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 போயிடுதான் மழை. அதனால்
அங்கே இறங்கி நடந்து வரும்போதே அங்கே மழை வர ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு. பயங்கரமான மழை பெஞ்சு, ஜோன்னு மழை பெஞ்சு தெப்ப குளம், அந்த குளம் நனைஞ்சதை விட ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ரொம்ப வந்துடுத்து போல இருக்குது. அப்போ இந்த நூரணி அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒருத்தர் உண்டு, பெரியவருடைய ஒரு பெரிய பக்தர் அவர். அவர் அவருடைய பொண்ணு அங்கே அந்த நூரணி அனந்த கிருஷ்ண சாஸ்திரியோட பொண்ணு என்னென்னா வயசானவோ அங்கே வந்திருக்கா. அவகிட்ட அப்படி இருக்கவாலாம் சில பேர் பேசியிருந்தாலாம் அந்த சமயத்தில், எப்படி பெரியவா வரும்போது மழை வந்துடுத்து, பெரியவா ஜபம் பண்ணா வந்துடுதுன்னு. அதுக்கு அவசரம் நம்ம சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காவோ. பெரியவாருக்கு என்ன ஜபம், பெரியவா இது என்னது பெரிய ஆச்சரியம், பெரியவா என்ன பண்ணியிருப்பான் அப்படி மனசில் அப்படியே ஆர்டர் பண்ணாங்க. பண்ணுமா பெரியவா இந்திரனை கூப்பிட்டு மழை பெய்யுடா அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்திரன் மழை கொடுத்துட்டார், அவ்வளோதான் அப்படின்னு சிம்பிளாக இந்த நூரணி அனந்த கிருஷ்ண சாஸ்திரியோட பொண்ணு சொன்னாலாம். பெரியவா கூப்பிட்டு இந்திரனுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருப்பார், மழை பெய்யுடா அப்படின்னு சொன்னால் போகிறோம். இப்போ மழை பெஞ்சிருக்கோம், மரியாதை மழை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டியிருப்பார் பெரியார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா சரணம், மகாபிரியா பாதவே சரணம்.